வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா, அல்லிமுல்லையோட அப்பா வந்து எவ்வளோ பாசமாக வந்து அல்லிமுல்லை கிட்ட வந்து இருந்தாங்க அப்படிங்கிற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அவள் வந்து சின்ன பொண்ணு இருந்தப்ப அவளுக்கு வந்து தெரிந்த உலகம் எல்லாமே வந்து ஸ்கூலு, புத்தகம், ஸ்கூல் பேக்கு, ஒரு சின்ன கனவு. ஆனால் அவளுக்கு தெரியாமல் அந்த கனவுக்கு பின்னாடி ஒரு மனிதன் வந்து தன்னோட கனவுகளை வந்து அமைதியாக புதைத்துக்கிட்டு இருந்தான். அதாங்க அல்லிமுல்லையோட அப்பா. வெயில், மழை, பசி, சோர்வு எதுவுமே அவனை நிறுத்தலைங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. அந்த மகளுக்கு வந்து எதுக்குமே வந்து குறை வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாரு. அவனோட கைகளில் காயங்கள் இருந்துச்சு. ஆனால் அவன் முகத்தில் வந்து ஒரு முறையும் கூட அது வந்து தெரியாதுங்க. ராத்திரி அவன் தூங்கும்போது அவன் வந்து விழிச்சிருப்பான். அவள் மூச்சு ஒழுங்கா இருக்கான்னு பார்த்துட்டே அவனோட கவலை வந்து கண்ணுக்குள்ளே வந்து அமைதியாக கரையணுங்க. அவள் கனவு காண்றப்ப அவன் அவளுக்கான நாளையை வந்து சுமந்துக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் அவள் அழுதுபடி சொன்னான், அப்பா எனக்கு முடியலை அப்படின்னு. அவன் எந்த அறிகுறியுமே சொல்லலை, எந்த கேள்வியுமே கேட்கல. அவளோட தலையை தொட்டு அமைதியாக சிரித்தான். அந்த ஒரு தொடுதலில் வந்து ஒரு உலகம் இருந்ததுங்க, ஒரு நம்பிக்கையும் இருந்ததுங்க. காலம் வந்து போயிட்டே இருந்துச்சு. சின்ன பொண்ணாக இருந்தவன் வந்து ஒரு பெரிய பொண்ணாக வந்து வளர்ந்துட்டான். தன்னம்பிக்கை அவள் நடையில, தைரியம் வந்து அவன் கண்களில் வந்து இருந்துச்சு. அவள் முன்னாடி நடக்கிறான். அவள் பின்னாடி சத்தமே இல்லாமல் ஒரு மனிதன் நிற்கிறான். அவனோட கண்களில் களைப்பு இல்லைங்க, பெருமை மட்டும்தாங்க இருக்கு. நீ நல்லா இருக்கியா, எனக்கு அது போதும். அவன் வாழ்க்கை முழுக்க சொல்ல நினைச்சது ஒரே வாக்கியம் தாங்க, அப்பா நீ பேசாமல் இருந்தாலும் உன் மௌனம் வந்து எனக்கு வாழ்க்கையை வந்து கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு வந்து அவள் சொல்கிறான். நீ கொடுத்தது பணம் இல்லைப்பா, எனக்கு வந்து பாதுகாப்பு. நீ சொன்னது வார்த்தை இல்லைப்பா, எனக்கு வந்து நம்பிக்கை. இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு மனிதன், என் அப்பா மட்டும்தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.